ஹலோ ஆல், இதுதான் நாங்கள் மேட்டூர் டு முளக்கடை போய்ட்டுருக்கதோட தேர்ட் வீலாக். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கோயிலை தாண்டி என்ட்ரி ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மினிப்பன் கோயில் வரதாங்க. சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஏரியாவுக்கு ஒரு மினிப்பன் சாமி வச்சுருப்பாங்க. இங்கே கோயிலை கிராஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சவுக்கு மரம் மட்டும் லாங்காக இருக்குங்க. ஸோ ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து தென்னை மரம் தோப்பும், இன்னொரு சைடு வந்து சவுக்கு மரம் சைடு அந்த பெரிய மரங்கள் இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ நம்ம வனவாசி டு முளக்கடை ரோட்டில் என்ட்ரி ஆகிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு எவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டவுன் ஏரியா தாண்டி உள்ளே இருக்க வயல்வெளி சைடில் என்ட்ரி ஆகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோயில் இப்போ தான் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. இது கட்டி முடிச்சுட்டு இப்போ கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பெரிய தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தோம்னா இது வந்து தென்னந்தோப்பு கிராஸ் ஆகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு யூ-டர்ன் வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஃபென்சிங்கில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு தான் பாருங்கள் ஒரு தடுப்பு சோர் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. எது ஆக்சிடெண்ட் ஆனாலும் சேஃபாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம அதை க்ராஸ் பண்ணி மறுபடியும் வந்து உள் ரோட்டில் என்ட்ரி ஆகிறோம். இந்த சைடு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு தென்னந்தோப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தென்னை மரங்கள் இருக்குது. ஸோ இந்த தென்னை மரங்கள்லாம் வந்து இந்த தேங்காய் மொத்தமாக குத்தகைக்கு விட்டுருவாங்க. விட்டுட்டு ஒரு சீசனுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை தான் வெட்டுவாங்க. அதுவும் அந்த குத்தகைக்கு இடத்த வந்து மொத்தமாக வெட்டிட்டு போயிடுவாங்க அந்த தேங்காயெல்லாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இன்னொரு மினியப்பன் கோயில் ஒன்று வருதுங்க, ஆலமரத்து மணியப்பன். ஸோ ஊருக்கு ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க லொக்காலிட்டிக்கு ஒரு கோயில் இருக்கும். அதுதான் வந்து அவங்களோட காவல் தெய்வம். பாருங்கள் ரைட் சைடில் இன்னொரு கோயில் தெரியுதுங்களா, இது ஒரு மினிப்பன் கோயில் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரடோட எண்டுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 குட்டீஸ் வந்து அந்த தென்னை சோவையெல்லாம் பிரித்து அழகாக வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க அந்த வாசல் கூட்டுற விளக்கமாரெல்லாம் செய்வாங்க. அதில் இருந்து தான் இந்த இடம் பாருங்கள் பச்சை பசேன்னு பசுமையாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ தென்னந்தோப்பு வந்து அதில் புற்கள்லாம் வளர்ந்து பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இனிமையாக இருக்குங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெஸ்டினேஷன் இறங்கிட்டுருக்காங்க. இந்த ரோட் பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்ட்டு. இந்த சைடு தென்னை மரம், இங்கே ஒரு கவ் பெண்ட் ஒன்று வருங்க. இந்த மாதிரி கிராமத்து சைடு 2 வீலரில் வந்து ஃபேமிலியோட பயணிக்கிற தருணமே ஒரு அலாதியான தருணங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வயல்வெளியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ட்ராவலிங் தருணத்தையும் நம்ம வீடியோ படித்து வச்சுக்கலாம். பின்னாடி வந்து நம்ம மெமரிஸ்க்கு யூஸ் ஆகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் குடோன் ஒன்று வருங்க. இவங்க வந்து எல்லா பிஸ்னஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் குடோன் ஆல்சோ அவங்க கடையை வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அடுத்து வந்து இங்கே ஒரு பெரிய மேடு ஒன்று மேலே ஏறுங்க. நம்ம ஒரு ப்ளே கிரவுண்டை க்ராஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் அந்த மேட்டுக்கல்ல எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக எள்ளு செடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த ஒரு ரேஷன் கடைங்க. இங்கே வயல்வெளியை க்ராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்லோப்பி கவ் பெண்ட் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்டர் ஆஃப் த மளிகை கடை ஒன்று இங்கே இருக்குங்க. இங்கே தான் வந்து நம்ம கட் பண்ணணும். லெஃப்ட் சைட் கட் பண்ணுங்க. ஒரு பெரிய டவுன் ஸ்லோப் வருங்க. இதில் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப சிரமங்க. வண்டியில் பிரேக் நல்லா இருக்கணும். ஃபேமிலியோட போகும்போது பார்த்து ஸ்பீடை குறைச்சி போகணும். இந்த ஏரியாவில் நம்ம அப்படியே விட்டோன்னா கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷன் எண்டில் ஒன்று நேராக கொண்டு போய் விட வேண்டியதாங்க. அதே மாதிரி ரோடும் கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும். நம்ம வந்து ஜலண்டாபுரம் டு முளக்காடு வர ரோட்டை வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இந்த ஏரியாவில் இப்போ வந்து ரோட் போட்டு நல்லா டெவலப் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்லாம் இதில் வந்து வெறும் ஜல்லி மட்டும் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நம்ம மூலக்காடு ஊருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே பார்க்குறது தான் இங்கே இருக்க அம்மன் கோயில். இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த திருவிழாலாம் ரொம்ப விமரிசையாக நடக்கும். தீ மிதிக்கிறது, ஆடு கோழி வெட்டுறது எல்லாம் இந்த கோயிலில் வந்து ஃபேமஸ்ங்க. ஸோ வந்து அந்த கரடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி கரடு இருக்குங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா அந்த கரடை தான் நான் சொன்னேன். பார்த்திங்களா அது எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி இடம் பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்காங்க. ஸோ 2 கரடும் அழகாக ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்குது இந்த ஏரியா. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஒருத்தங்க வந்து நம்ம வீடியோவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான். ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. இங்கே ஒரு ஒத்த புளிய மரம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என் டெஸ்டினேஷன். இங்கே பாருங்கள் அழகாக புல்ல சுமந்துட்டு ஒரு லேடி எப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இருக்கிற இடம் தாங்க அரவங்காடு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஒய்ஃபோட அவங்க அம்மா வீடு இங்கே தான் இருக்குங்க. இதுதான் அவங்க வீடு. ஸோ வீட்டை ஒட்டியே பாருங்கள் அழகான ஓடை. மழை வந்துச்சுன்னா அந்த ஓடையெல்லாம் தண்ணி வருங்க. அப்போ பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்கும். கிராமத்தில் பாருங்கள் அழகாக வீடு கட்டியிருக்காங்க. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.